இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் மைய சிந்தனையாக சிந்திக்க இருப்பது முழு இதயத்தோடு திரும்பி வா என்ற ஒரு மைய சிந்தனையை தான் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கான நாம் பின்புலமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நமக்கு அதற்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறோம். மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு 12 இறை திருவசனங்கள் 28 தொடங்கி 34 முடிய உள்ள வசனங்களை நாம் கேட்போம். அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீ கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்வதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்டு இயேசு அவரிடம், நீ இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த 2 கட்டளைகள் தான் 10 கட்டளைகள் என மோசே வழியாக ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகளையும் இந்த 2 கட்டளைகளுக்குள் அடக்கி விடுகிறார். எவ்வாறு திருவள்ளுவர் 2 வரிகளிலே 2 அடிகளிலேயே மிகப்பெரிய ஒரு பொருளை கொடுப்பது போல, அடக்கி இருப்பது போல, அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவு உலகத்தில் எவ்வளவு கட்டளைகள் இருந்தாலும் இந்த 2 கட்டளைகளை நீ அடிப்படையாக வைத்து வாழ்ந்தாலே போதும், நீ முழு மனதோடு தான் இருப்பாய் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். முழு மனதோடு திரும்பி வா அப்படின்னா, இறைவனிடக்கும் ஒரு மனமும் உலகத்துக்கு ஒரு மனமும் கொடுத்திருந்தோம் என்றால் நம்ம முழு மனம் கிடையாது. ஆதாரமா பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 1:28 வசனத்தை கவனிச்சோம் அப்படின்னா, வானதூதர் மரியாளை சந்தித்து, அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, அருள் முழுமையாக பெற்ற மரியே வாழ்க என்று சொல்லி இருப்பார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் அருளை முழுமையாக பெறும்போதுதான் அங்கு கடவுளால் செயல்பட முடிகிறது. நாம் அருளை பாதிதான் பயன்படுத்துகிறோம், குறைவாக பயன்படுத்துகிறோம் என்றால் குறைவாகத்தான் செயல்படும் என்பதுதான் ஒரு தெளிவான விளக்கமாக இருக்கிறது. இன்று என் உள்ளமும் என் எண்ணமும் முழுமையாக கடவுளுக்கு இருக்கிறதா, இல்லை பகுதி நேர பணியாளராக நான் இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, பகுதி நேர பணியாளர்னா கொஞ்ச நேரம் நான் கடவுளுக்காண்டி வேலை பார்ப்பேன், ஏதோ என் வாழ்க்கையில கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்படுவோம். மற்ற நேரங்கள்ல நம்ம உலக போக்கான வாழ்க்கைக்கு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவர் 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18 சொல்றது மாதிரி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனை வேண்டுங்க. அந்த முழுமை, எப்பொழுதும்னா முழுமை, இடைவிடாதுன்னா அதுவும் முழுமைதான். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், முழுமை. இந்த முழுமை தான் இந்த 3ஐயுமே குறிக்கக்கூடியது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. யாரோடு? இறைவனோடு. எல்லா சூழ்நிலையிலும் நீ ஜெபி, இறைவனிடம் மன்றாடு அப்படிங்கிறார். எல்லா சூழ்நிலையும் முழுமை, இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படிங்கிறார். அப்ப முழுமையை குறிக்கக்கூடிய இந்த வசனங்களை நான் எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தாவீது நல்ல பாடல் பாடுகிறார், ஆனா தன்னுடைய மனதை முழுமையாக ஆண்டவிடம் செலுத்தாத அந்த தவறிய நேரத்திலே தவறு செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் அவர் பெரிய ஒரு பாதிப்புகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தீமைகளுக்கும் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் காரணம் என்னவென்றால், நான் முழுமையாக இல்லை ஆண்டவரிடம். அப்ப முழு மனதோடு நம்ம கடவுளிடம் எப்படி நான் திரும்பி வருவது அப்படின்னா, நம்ம இந்த தவக்காலத்துல பார்த்தோம்னா 2 பேரை நம்ம மையப்படுத்தியே சொல்லி கொண்டே இருப்போம். ஒன்று ஊதாரி மைந்தன், லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்துல வரக்கூடிய ஊதாரி மைந்தன், காணாமற் போன மகன் உவமை என்று தலைப்பிட்டிருப்பார்கள். 2வது லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல பார்த்தோம் என்றால் அதுல சக்கையினுடைய வாழ்வினுடைய குறிப்பும் இருக்கும். ஏன்னா இந்த 2 பேரும் பாருங்களேன், முதலில் முழு மனமும் இந்த ஊதாரி மைந்தனுக்கு பணத்தின் மீது இருக்கிறது, தந்தையினுடைய மனதின் மீது இல்லை. ஏன்? அவனையே அவன் அன்பு செய்யவில்லை. காரணம், அவன் அன்பு செய்தது பணத்தை. கடவுளையும் அன்பு செய்யவில்லை, அவனையும் அன்பு செய்யவில்லை, மாறாக பிறரையும் அன்பு செய்யவில்லை. அவன் செய்தது, நேசித்தது எல்லாமே செல்வங்கள் மட்டும்தான்.
அதை எடுத்து செல்கிறான், செலவழிக்கிறான். பிறகு முழு மனதாக மாற்றம் அடைகிறான். ஐயோ, என் தந்தையிடம் செல்வேன், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உமக்கும் எதிராக, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்து என்னை மன்னித்து உம்முடைய பணியாளனாக ஏற்றுக்கொள்ளும் கடையவனாக்கி கொள்கிறான். முழுமையாக முழு மனதோடு திரும்பி வருகிறான். முழு மன மாற்றத்தை பார்த்த தந்தை விரைந்து ஓடி செல்கிறார். இன்னைக்கு நம்மளையும் கடவுள் இந்த தவக்காலத்திலே முழு மனதாக மாறக்கூடிய அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நானும் கடவுளிடம் முழு மனதாக செல்லும் போது நான் கொஞ்சம் ஒரு 10 அடி எடுத்தா போதும், அவர் 40 அடி ஓடியாருவார் என்னைய அள்ளி தூக்குவதற்கு. இது இந்த காணாமற் போன மகனோட உண்மை. அடுத்து லூக்கா 19 பார்த்தோம்னா, சக்கையு முழு உள்ளத்தையுமே உலகத்துக்கு கொடுத்த ஒரு மனுஷன். செல்வத்துக்கு பணம் 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 மனிதனுக்கே கிடையாது, கடவுளுக்கும் கிடையாது, மனிதனுக்கு கிடையாது. ஆனால் என்று அவர் அத்திமரத்தின் மீது ஏறி இயேசுவை கண்டாரோ அன்றே அவருடைய முழு மனமும் இயேசுவின் பக்கம் திரும்ப தொடங்குகிறது. அப்பொழுது அவருக்கு தேவையாக இருந்த அந்த செல்வங்கள் அனைத்தையும் பிரித்து கொடுக்க பார்க்கிறார். நான் யாரிடமெல்லாம் ஏமாற்றிருந்தால் அவெல்லாம் கொடுக்குறேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கே அவர் சவால் விடுகிறார். நான் கொடுத்துறேன், என் முழு மனமும் உங்களுக்கு தான் சொந்தம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, இந்த வீட்டிற்கும் மீட்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுவார். அந்த வீடு சக்கையினுடைய உள்ளம் முழு உள்ளமாக என்னிடம் திரும்பி வந்தது, அதனால் இந்த வீட்டிற்கும் மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுவார். அதே போலதான் மகதலேன் மரியா பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசுக்கு சாப்பிட்டு கொண்டிருப்பார். அவர் வந்ததை அறிந்த அந்த பெண்மணி தைல குப்பியை எடுத்து அவருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய கூந்தலால் நினைக்கிறார். அதற்கு முன்னால் அவர் எப்படி உலகப்போக்கான வாழ்க்கையில் இருந்தார், ஆனால் ஆண்டவரை பார்த்து தன்னுடைய கூந்தலால் அவர் தன்னை கடையவளாக்கி கொள்கிறார். ஆண்டவரே, என் முழு உள்ளமையும் உமக்கே நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசுவிடம் சரணாகதி அடைகிறார். இந்த உலகினுடைய உச்ச ஆனந்தத்தை பெறுகிறார். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான மனநிலையோடு வர வேண்டும் என்பதை தான் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனம் என்பது ஒரு குரங்கு. பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லது சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், உடனே நம்மளை கெட்டதுக்கு கொண்டு போயிடும், அடுத்து ஒரு கெட்டதுக்கு கொண்டு போவோம், அடுத்து ஒரு கெட்டதுக்கு கொண்டு போவோம். அப்ப இப்ப என்னுடைய மனநிலை முழுமை அடையணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அதான் ஒரு முறை சொன்னது போல, இந்த புத்தருடைய கதை ஒன்று அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. மனதை எப்படி நாம் மனதை கையாள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப புத்தர் தன்னுடைய சீடனை அழைத்து சொல்லுகிறார், தூரத்தில் தெரிகிறதா அந்த அந்த ஆற்றிலே, அந்த ஓடுகிற ஆற்றிலே எனக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இவர் வேம போனவர் போய் தண்ணி எடுக்க போறதுக்குள்ள ஒரு மாட்டு வண்டி ஒண்ணு அந்த தண்ணியிலே போயிடுச்சு. அப்ப தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா கலங்கிருச்சு. உடனே அந்த சீடர் என்ன பண்றாரு, திருப்பி வர்றாரு. புத்தரே, இந்த மாதிரி நான் நீங்க சொன்ன இடத்துலதான் நான் தண்ணி எடுக்க போனேன், அந்த இடத்துல மாட்டு வண்டி போனதுனால மண்கள் கலங்கி ஒரு சகதியாக இருக்கிறது, நான் வேறு இடத்துல எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்கிறார். அப்ப புத்தர் சொல்றாரு, வேணாம், நீ நான் சொன்ன இடத்துல மட்டும் போய் தண்ணி எடுத்துட்டு வா, அதுதான் என் உடம்புக்கு நல்லது, அதைத்தான் நான் குடிக்கணுங்கிறாரு. அப்ப இவர் போனார். போயிட்டு ஒரு 4 மணி நேரம் ஆகுது. முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. வந்தோடனே புத்தர் அதை பார்த்துட்டு குடிச்சார். குடிச்சிட்டு கேட்டாரு, எங்க தண்ணி எடுத்துட்டு வந்த அப்படின்னு. நீங்க சொன்ன இடத்துல தான் நான் எடுத்துட்டு வந்தேன். எப்படி எடுத்துட்டு வந்த? அதான் கலங்கி இருந்துச்சுல, எப்படி எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றார், ஆமா புத்தரே, அது கலங்கி இருந்தது, அது கலக்கம் நீங்கும் வரை நான் அமைதியாக பொறுமையோடு அங்கு காத்திருந்தேன். கலக்கம் நீங்கியதும் முற்றிலும் மறைந்ததும் தண்ணீர் தெளிவாக மாறியது, அப்பொழுது அந்த நீரை எடுத்து வந்தேன் என்று சொன்னார். இந்த கதை வெறும் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு கதையாக மட்டும் நாம் பார்க்க கூடாது, நம்முடைய வாழ்க்கைக்கு சற்று அலசி பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய உள்ளமும் கலங்கி போயிருக்கக்கூடிய நேரத்திலே, மனம் கலங்கி போயிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் அவசரப்படக்கூடாது என்பதை ஆழமாக சுட்டி காட்டுகிறது. நானும் பொறுமையாக இருக்க வேண்டும். என் மனம் கலங்கி போயிருக்கிறது, உறவுகளை குறித்து, என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து, பிறரை குறித்து, மற்றவர்கள் நம்மளை துன்புறுத்தக்கூடியவர்களை குறித்து, ஏமாற்றியவர்களை குறித்து இன்னைக்கு பலவிதமாக கலக்கத்தோடு இருக்குகின்ற அந்த நேரத்திலே நாம் சிறிது அமைதியாக அமர்ந்தோம் என்றால் கடவுள் நம் மனதை கலக்கத்தில் இருந்து நல்ல ஓடுகிற நதியாக மாற்றுவார் என்பதைத்தான் நம்ம பொருள் புரிகிறோம். இப்ப 2 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. அதான் இந்த 2 சிலுவையினுடைய 2 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். மேல் பகுதி எதை குறிக்கிறது என்றால் விண்ணுக்கும் மண்ணுக்கும், அதாவது எல்லாவற்றுக்கும் மேலாக, தரையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக நீ கடவுளை அன்பு செய் அப்படிங்கிறது தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன பொருட்கள் சேர்த்தாலும் அது மண்ணோட தான் இருக்கும், நம்மளோட வரப்போறது கிடையாது, இறந்த பிறகு நம்மளோட வரப்போறது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக, தரையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலாக நீ கடவுளை அன்பு செய், ஏன்னா அவர் தான் நிலையான ஒருவர் அப்படிங்கிறார். 2வது, அவர் அன்பு செய்து நீ அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வரங்களை வைத்து
உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். எனவே சிலுவை அடையாளம் இப்படித்தான். மண்ணில் இருந்து விண்ணை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய். இரண்டாவது, உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். அப்ப உலகம் அந்த சிலுவை வடிவத்தில தன்னுடைய 2 கட்டளைகளையும் அடக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய மனம் எங்கு இருக்கிறது? என்னுடைய மனம் கலங்கி போய் இருக்கிறதா, குழப்பத்தில் இருக்கிறதா என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இருவகை தலைவர்களுக்கு நாம் வேலை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவுழியத்திலே சொல்லுகிறார். ஒன்று, செல்வத்துக்கும் கடவுளுக்கும் நாம் பணி செய்ய முடியாது. எனவே நம்முடைய உள்ளம் செல்வத்துக்கு அரை பகுதியும் கடவுளுக்கு அரை பகுதியுமாக கொடுத்திருந்தால் நம்ம அதை முழுமையாக செய்ய முடியாது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே ஆண்டவர் கூறியது, நீ எந்த பலி செலுத்தினாலும் அந்த பலியை நீ முழு மனதோடு செலுத்தினால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். நீ முழு மனம் இல்லாமல் பலியை ஏதோ என் பாவத்தை போக்குனா போதும், நான் திருப்பி பாவம் தான் செய்வேன். இப்போ ஒரு கோயிலுக்கு ஆடு வெட்டுறோம், என்னுடைய பாவத்தை போக்கு ஆடு வெட்டுறோம், திருப்பி ஆடு வெட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாளே நம்ம திருப்பி நம்முடைய உள்ளத்தை உலக போக்கு கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு நாள் மட்டும் கடவுளுக்கு என்னுடைய உள்ளத்தை கொடுக்குறேன் என்று கொடுத்தால் அந்த ஒரு நாள் மட்டும்தான் கடவுள் நம்மை சந்தோஷமா வச்சுக்குவார். மற்ற நாள் திருப்பி மீண்டும் நம்ம கவலையிலேயே தான் இருப்போம். அதான் அழகா சொல்லுவாங்க, கவலையா கண்ணீரோடு இருக்கும்போது நீ முடிவு எடுக்காத அப்படின்பார். இரண்டாவது, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காத அப்படின்பார். எப்பொழுது நீ நின்று நிதானமாக பொறுமையாக இருக்கிறியோ அப்ப முடிவு எடு என்று சொல்லுகிறார். எனவே நாம் கோபமாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய முடிவு தவறுகளில் கொண்டு போய் முடியும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அது நமக்கே முன்னால் பக்க விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் தெளிந்த நீராக முழு மன அமைதியோடு இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பிறருக்கும் நல்லது, நமக்கும் நல்லதாக முடியும். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய மனதை சற்று ஒருமுகப்படுத்துவோம். ஏனென்றால் நம்முடைய ஒரு நாளைக்கு மட்டும் நம்முடைய மனதிலே 60,000 எண்ணங்கள் ஓடி மறைகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே அந்த 60,000 எண்ணங்கள் என்னை எப்படி பயன்படுத்துகிறதா, என்னை உருவாக்குகிறதா, உருகுலைக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பொருளிலே நாம் செல்லும் போதுதான் என்னுடைய மனம் முழுமையாக ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு இந்த தவக்காலம் எனக்கு உதவி செய்யக்கூடிய விதமாக இருக்கிறது என்பதுதான் பொருள். முக்கியமான உதாரணமே அந்த 2 பேர் தான், காணாமற் போன மகனும் சக்கையும் தான் நமக்கு முக்கியமான உதாரணமே. அப்ப என்னுடைய மனம் எப்படி நான் முழுமையாக்குவது? முதலில் முழுமையாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் மனதை நாம் வெறுமையாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மனதை வெறுமையாக்காமல் ஆண்டவரிடம் அப்படியே முழுமையாக கொண்டு வருவேன் என்றால் முழுமையாக கொண்டு வர முடியாது. அதான் பாவ சங்கீதனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. பாவ சங்கீதனம் செய்யும் போது நாம் முழுமையாக நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களை ஒப்பு கொடுத்து குருவானவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அந்த குருவை ஆண்டவர் வழியாக, ஆண்டவருடைய பிரதிநிதியாக அந்த குருவான பாவங்களை மன்னிக்கிறார். அப்பொழுது ஒவ்வொரு பாவ சங்கீதனம் செய்து முடித்த ஒருவரும் புனிதர்கள் என சொல்லப்படுகிறது. எனவே நாம் பாவ சங்கீதனம் செய்து வந்த உடனேயே நம்முடைய உள்ள முழுமையான புனிதத்தோடு இருக்க வேண்டும். ஆனா நம்ம பாவ சங்கீதனம் செய்யும்போது என்ன சொல்றோம்? சொன்ன பாவங்களுக்கான சொன்னதுல ஒரு சும்மா திருடுனேன், பொய் சொன்னேன், வச்சேன் அப்படிங்கிறது. சொல்ல மறந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க, அந்த மறந்த பாவத்துல நம்ம அம்புட்டையும் மறைச்சிடுறது, செஞ்ச கொடூரமான பாவங்களை மறைச்சிடுறது. இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம சொன்ன பாவங்கள் மன்னிச்சுட்டாரு, ஆனா சொல்ல மறக்கிறோம். உண்மையிலே மறந்தோம்னா பிரச்சனை இல்லை, உண்மையிலே சொல்ல விரும்பாம மறைச்சோம்னா தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நான் என் பாவங்களை மறைச்சுக்கிட்டு என்னுடைய முழு உள்ளத்தோட நான் கடவுளை வர முடியாது. அதனாலதான் இந்த ஊதாரி மேந்தன் சொல்லுவான், நான் உமக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று முழு மனதோய் அப்படியே வெளிக்காட்டுகிறான், தன்னை வெறுமையாக்குகிறான். சக்கையோ ஆண்டவரை அடைவதற்கு முன்னால் தன்னை வெறுமையாக்குகிறான். நான் பிறருக்கு கொடுக்கிறேன், அவளுக்கு கொடுக்கிறேன், வெறுமையாக்குறான். எனவே நம்முடைய மனமும் முழு மனமாக ஆண்டவரிடம் திரும்பி வர நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள், கண்ணீர்கள், பாவங்கள் அனைத்தையும் களைய வேண்டும். நம்முடைய மனதை வெறுமையாக்க வேண்டும். இல்லைன்னா குறைகுடம் கூத்தாடுவது போல நம்முடைய மனம் பாதி பாவத்திலையும் பாதி கடவுட்டை இருந்துச்சுன்னா அது கூத்தாடிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய அது நிறைவாக இருக்காது. எனவே நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லுவார்கள், குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய முழு மனமும் கடவுளிடம் இருந்தது என்றால் எந்த சூழ்நிலையிலும் தழும்பாது, ஆடாது, கீழே விழுகாது. மாறாக குறைகுடமாக இருந்தோம் என்றால் அது ஆடத்தான் செய்யும், நம்முடைய நடையை மாற்றும், நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும். எனவே ஆழ்ந்து சிந்திப்போம். நான் முழுமனதோடு ஆண்டவரிடம் திரும்பி வர நான் என்னை வெறுமையாக்க தயாராக இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம், அதை செயல்படுத்துவோம். எனவே இன்றைய நாளிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற அந்த பாடல் வழியாக கூட நம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நம்முடைய துக்கமோ, கண்ணீரோ, கவலையோ, மனமோ எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதான் அவர் சொல்றது மாதிரி, உங்கள் சிலுவைகளை என்கிட்ட விட்டுருங்க, உங்க சுமைகளை என்கிட்ட விட்டுருங்க, நான் சிலுவையை தூக்கிட்டு போக தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறார். எனவே நம்மை வெறுமையாக்க ஆண்டவரே தயாராக இருக்கிறார். ஆனால்
அகஸ்தியனார் சொல்வது போல, உன்னையன்றி உன்னை யாராலும் மீட்க முடியாதுன்னு சொல்றது போல, நான் மனம் வைக்க வேண்டும். என்னுடைய மனம் ஆண்டவரை நோக்கி செலுத்த வேண்டும். இல்லை என்றால் நானும் குறைவுடமாக முழு மனதோடு ஆண்டவரிடம் திரும்பி வராமல் பாதி மனதோடு வரக்கூடிய மனிதனாக நான் மாறிவிடுவேன் என்பதுதான் ஆழமான சிந்தனை. எனவே அன்பிற்குரியவளே, நாமும் முழு மனதோடு ஆண்டவரிடம் திரும்ப பக்தியோடு நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை முழு மனதாக மாற்ற முழு மனதோடு நம்மை திரும்பி வந்தோன்னு அந்த தந்தை எவ்வாறு ஊதாரிமேந்தினை ஓடி கட்டி அணைத்தாரோ அதே போல நம்மையும் ஆண்டவர் இந்த தவக்காலத்திலே வாழும்போது முழு மனதோடு அவரும் ஓடி வந்து நம்மை ஆற தழுவி கட்டி நம்மை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்பார். எனவே அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இறைவனுக்கு கொடுக்க நாம் முழு மனதோடு செல்ல தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.